இப்பொழுது நம்ம மெமரி பவருக்கான ஆசனங்கள், அதாவது ஞாபக சக்தியை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஆசனம். இது சூப்பர் பிரெயின் யோகா. ஸ்டார்ட் பண்ணு. உங்கள் கை வலது கை மேலே இருக்கணும். இதுதான் வலது கை. இந்த கை மேலே தான் இருக்கணும். இடது கை உள்ளே இருக்கணும். காதை பிடிச்சிக்கிறணும். உட்காந்து எழுந்திரிக்கணும். நீங்கள் உட்காரும்போது குதிங்கால தூக்கணும். ஸ்டார்ட் பண்ணுப்பா. உட்காரும்போது கீழே குதிங்கால தூக்கணும். எந்திரிக்கும் போது நேராக நிற்கணும். இதில் ஒரு 11 தடவை. நெக்ஸ்ட் அடுத்த அதாவது சாசாங்காசனம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 1. இது ஈஸியான மெத்தட் தான். கீழே முடிஞ்சிட்டு நீங்கள் கையை எப்படி வச்சுக்கணும். இதில் ஒரு 10 செகண்டு. நெக்ஸ்ட் அடுத்ததாக இந்த மாதிரி போட முடிஞ்சால் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் இருக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் அடுத்ததாக அர்த்த சிரசாசனம். சிரசாசனம்னா தலைகீழ நிற்கிறது. அர்த்த சிரசாசனம் அதில் பாதி. இது உங்களுடைய தலைப்பகுதிக்கு தேவையான இரத்தோட்டத்தை குடிக்கிறது. சிறுமூளை பெருமூளை நன்றாக செயல்பட இது பயன்படுகிறது. ரிலாக்ஸ். அடுத்ததாக நீங்கள் வஜ்ராசனம் இப்படி உட்காந்து கையை கீழே கொண்டு போகணும். இதுவும் மெமரி பவருக்கு உண்டான ஆசனம் தான். இது நீங்கள் கால் வலிக்கணும் மெத்தையில் போட்டுக்கிறலாம். ரிலாக்ஸ். அடுத்ததாக நாடி சித்தி பிராணாயாமா. வலது மூக்கில் மூச்சு இழுத்து இடது மூக்கில் விடணும். இப்போ இடது மூக்கில் மூச்சை இழுத்து வலது மூக்கில் விடணும். பழையபடி வலது மூக்கில் மூச்சை இழுத்து இடது மூக்கில் விடணும். இடது மூக்கில் மூச்சு இழுத்து வலது பக்கம் விடணும். இது ஒரு சுற்று. இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சரியாயிடும். ஒரு 10 நிமிடங்களாவது மொத்தம் கொடுக்கக்கூடிய ஆசனங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.